இந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணு தான் இந்த கோவிலுடைய மருந்து. இதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துகிட்டு போயிட்டு தினமும் உங்களுடைய நெத்தியில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தீராத வியாதி எதுவாக இருந்தாலும் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க. இந்த கோவில் திருக்கச்சூரில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஸ்தலம். இங்கே பாருங்களேன், கோபுரமே இல்லாமல் ஒரு தட்டையான வடிவத்தில் இருக்குது. 16ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதுங்க இந்த கோவில். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கச்சூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். சிவபெருமானே அடியாருக்காக பிச்சை எடுத்த இடம். அது மட்டும் இல்லாமல் இந்திரதேவனுடைய தீர்க்க முடியாத வியாதியை சிவபெருமான் தீர்த்து வச்சிருக்காரு. திருமாலே ஆமையுடைய வடிவத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் புரிஞ்ச அற்புதமான இடமும் இந்த திருக்கச்சூர் தாங்க. இந்த திருக்கச்சூருடைய சிறப்புகள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது இந்த திருக்கச்சூர் கிராமம். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தாலும் ட்ரெயினில் வர மாதிரி இருந்தாலும் சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்டாப்பிங்கில் இருந்து ஆட்டோ வசதி மட்டும்தான் இருக்குது. ஆட்டோவில் மட்டும்தான் போக முடியும். அப்படி இல்லைன்னா அந்த 3 கிலோமீட்டரும் நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். பஸ் வசதி கிடையாதுங்க. நாங்களும் ஆட்டோவில் தாங்க போயிருந்தோம். ஆட்டோவுக்கு எவ்வளோ கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா கேட்டாங்க. அதுவே திருக்கச்சூருடைய மெயின் ரோட்லேயே இறங்கணும் அப்படின்னா 100 ரூபா கேட்பாங்களாம். ஊருக்குள்ளே போயிட்டு கோவிலுக்கு கிட்ட இறங்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா 150 ரூபா கேட்குறாங்க. போகும்போது நாங்களும் ஆட்டோவிலேயே போயிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோம், எங்களுக்கும் வழி தெரியாது அப்படிங்கிறதுனால. சிங்கப்பெருமாள் கோவிலேருந்து ஒரகுடம் போகக்கூடிய சாலையில் தான் இருக்குது இந்த திருக்கச்சூர் கிராமம். அந்த ஃப்ளைஓவர் விட்டு கொஞ்சம் தூரம் போனதுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரைட் சைட் வரும். அதுக்குள்ளே போனீங்கனாலே திருக்கச்சூர் கிராமம் வந்துடும். நம்ம திருக்கச்சூருக்கு வந்தாச்சு. அங்கே இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோவிலில் தாங்க இப்போ இருக்கோம். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கெலாம் இந்த கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கக்கூடிய நேரம் 8 மணின்னு தான் போட்டிருந்துச்சு, அதனால் வந்துட்டோம். ஆனால் இன்னும் கோவிலுடைய நடை திறக்கலை. 8:30 மணிக்கு மேலெலாம் கோவிலுடைய நடை திறந்துட்டாங்க. அதே மாதிரி இது கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோவில். ரொம்பவும் விடியற் காலையிலலாம் வந்துடாதீங்க. 8 மணிக்கு மேலேயே நிதானமாக வாங்க. அழகாக சாமியை பார்த்துட்டு போங்க. கூட்ட நெரிசலே கிடையாது. இங்கே பக்தர்களே அதிக அளவில் வரமாட்டாங்க. அதிக அளவு இந்த கோவிலுடைய விசேஷம் தெரியாததுனால யாரும் வரமாட்டாங்களான்னு தெரியல. மண்ணே மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். உங்களுக்கு உபயோகப்படலைனாலும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கட்டும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய புனித ஸ்தலங்களை பற்றி நம்ம அடிக்கடி வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கோவிலுடைய தல வரலாறு. ஒரு சமயம் இந்திரதேவன் ஒரு சாபத்தால் பாதிக்கப்படுறாரு. அதனால் அவருக்கு நோய் உண்டாகி அந்த நோயால் அவதிப்படவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களான அஸ்வினி தேவர்கள் இந்திரதேவனுக்கு எவ்வளவோ மருத்துவம் பார்த்துமே அவருடைய நோயை அவர்களால் குணப்படுத்த முடியலை. அதனால நாரத முனிவர்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. அதனால நாரத முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, பூலோகத்தில் திருக்கச்சூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபாடு செய்தால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படியே அஸ்வினி தேவர்களும் பூலோகத்துக்கு வராங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பிறகு ஒளி வடிவத்தில் சிவபெருமானும் அம்பாலும் அங்கே இருக்கக்கூடிய மூலிகை இலைகளை காட்டுறாங்க. அதன்படியே பலா அதிபலா அப்படிங்கிற மூலிகைகளை அஸ்வினி தேவர்கள் கொண்டு போயிட்டு இந்திரதேவனுடைய தீர்க்க முடியாத வியாதியை தீர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணே மருந்தாகட்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வரத்தையும் சிவபெருமான் கொடுக்குறாரு. அதனால் தீராத வியாதி எதுவாக இருந்தாலும் இந்த திருக்கச்சூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மருந்தீஸ்வரரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக தீரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில், இந்த ஔஷதகிரி மலையில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாட்களில் கிரிவலமும் வரலாம். குறைஞ்சது 1.5 மணி நேரத்தில் கிரிவலம் வந்துடலாம். இந்த கோவிலில் திருவண்ணாமலையில் மட்டும்தான் கிரிவலம் கிடையாதுங்க. இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூரில் இருக்கக்கூடிய இந்த மருந்தீஸ்வரர் மலை கோவில்லையும் கிரிவலம் வராங்க பக்தர்கள்.
வந்ததும் இந்த இடத்துல ஞான கணபதி இருப்பார். உள்ள சாமியை பார்த்துட்டு வெளியில் கொடிமரத்துக்கு கிட்ட வந்தீங்க அப்படின்னா இந்த கொடிமரத்துக்கு கீழே அந்த இடத்துல அந்த மண்ணில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு ஈரப்பதமாகவே வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண் தான் பிரசாதம். நீங்கள் அதை உங்களுடைய தீர்க்க முடியாத வியாதிக்கு சிறிதளவு எடுத்துகிட்டு போங்க. மற்றவர்களுக்கும் அந்த மண் உபயோகமாக இருக்கட்டும். அதனால் நிறைய எடுத்துகிட்டு போயிட்டு வீணடிக்காதீங்க. தேவார பதிகத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரரை குறித்து மாலை மதியே மலைமேல் மருந்தே அப்படின்னு சொல்லி அழகாக பாடியிருப்பாருங்க. இந்த இடத்துல 6 முகங்களோட அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானையும் பார்க்கலாங்க. இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிணறு இருக்குது இல்லையா, அந்த கிணறுக்கு இந்த இடத்துல வந்து படிக்கட்டு வசதி இருக்குது. இது உள்ளே போயிட்டு அந்த இடத்துல தண்ணி எடுத்துக்கலாம் நேரடியாக கிணத்துலேருந்து. அதுக்கு தான் அந்த படிக்கட்டு வசதி வச்சுருக்காங்க. அடுத்ததான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நவக்கிரக சன்னதி இருக்கும், இருள் நீக்கி அம்பாளுடைய சன்னதி. அது மட்டும் இல்லாமல் சதுர்முக சண்டிகேஸ்வரரும் இந்த இடத்துல இருக்காங்க. இந்த கோவிலில் அடுத்ததாக முக்கியமாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர்முக சண்டிகேஸ்வரர். அதாவது 4 முகங்களோட அருள் பாலிக்கக்கூடிய இந்த சண்டிகேஸ்வரரை தொடர்ந்து 7 திங்கட்கிழமை தேன் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் சகல தோஷங்களும் விலகும். அது மட்டும் இல்லாமல் தீர்க்க முடியாத வியாதிகளும் தீரும். அதோட உங்களுக்கு காரிய தடைகள் இருந்தாலும் அதுவும் விலகி அந்த காரியமும் கைகூடும் அப்படிங்கிறத நம்ப. இருள் நீக்கி அம்பாள் நம்மளுடைய கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்றதுக்கு இந்த அம்பாளை வழிபாடு செய்யலாம். அறியாமை அப்படிங்கிற இருளையும் போக்கக்கூடியவங்க. இந்த கோவிலுடைய விசேஷங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்தீஸ்வரர் கோவிலில் மாசி மாதத்தில் விருந்திட்ட விழா நடத்துவாங்க. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக சிவபெருமான் திருவோடு ஏந்தி விருந்திட்ட ஐதீகம் இருக்கு இல்லையா, அது இந்த ஸ்தலத்துடைய முக்கிய விழாவாக கொண்டாடுவாங்க. அதே மாதிரி சித்திரையில் பிரம்மோற்சவம், மகா சிவராத்திரி, நவராத்திரி, மார்கழி திருவாதிரை இதெல்லாமே இங்கே சிறப்பாக கொண்டாடுவாங்க.
இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் பலாமரம். மருந்தீஸ்வரரை பார்த்துட்டு கோயிலை விட்டு வெளியில் வந்தாச்சுங்க. ஆனால் உண்மையிலே சொன்னால் காலையிலே சாப்பிடாம வந்துட்டோன்னு ரொம்ப பசியோடு தான் வந்தோம். அந்த இடத்த விட்டு கோயிலை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல 2 ஜீவ சமாதி இருக்குது. அந்த இடத்துல 2 பாட்டிமா உட்காண்ட்ருந்தாங்க. அவங்க தான் கூப்பிட்டாங்க, இங்கே ஜீவ சமாதி இருக்குது, பார்க்காமையே போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அன்னதானமும் தராங்க பாருங்கள், சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இறைவனோட அருளா என்னன்னு தெரியல, அந்த இடத்துல எங்களுக்கு அன்னதானம் இருக்கிறது தெரியாது. ஜீவ சமாதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வெளியில் பார்த்திங்கன்னா அங்கே கேழ்வரகு கூழ் வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே அந்த கூழ் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அடிக்கிற வெயிலுக்கு அற்புதமான ஒரு விருந்து எங்களுக்கு. இந்த இடத்துல 2 பேருடைய ஜீவ சமாதி இருக்குங்க. குழந்தைவேல் சுவாமிகளுடைய ஜீவ சமாதியும் மௌனகுரு வீராசுவாமி அவர்களுடைய ஜீவ சமாதியும் இந்த இடத்துல இருக்குங்க. இந்த குழந்தைவேல் சுவாமிகள் பற்றி அவர் சொல்லியிருந்தார். எவ்வளோ தீராத வியாதியாக இருந்தாலும் இவர் தரக்கூடிய மூலிகைகளால் அது சீக்கிரமாக குணமடைஞ்சிரும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். நாங்கள் இந்த ஜீவ சமாதி எல்லாமே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த திருக்கச்சூர் கிராமத்தில் இந்த கிராமமே எவ்வளோ அமைதியாக அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆனால் சிவபெருமானுக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிவலிங்கம் அப்படியே ரோடு ஓரத்தில் கிடக்குதுங்க. ஆனால் இந்த மாதிரி சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம எத்தனை கோவில்களில் எத்தனை மணி நேரம் காத்துக்கிட்டு கிடக்கிறோம். ஆனால் இங்கே சிவபெருமானே இப்படி ரோடு ஓரத்தில் வீதியில் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்களேன். பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது, அதுவும் சிவன் கோவில் தான். ஆனால் அதுக்கு பக்கத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமான சிவலிங்கம். மருந்தீஸ்வரர் கோவிலிருந்து கச்சபேஸ்வரர் கோவில் வெறும் 1 கிலோமீட்டர் தூரம் தாங்க. அங்கே ஆல்ரெடி ஆட்டோ வசதி கிடையாது. அதனால் நாங்கள் மருந்தீஸ்வரர் கோவிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்துட்டோம். இந்த கோவிலும் வேற எங்கேயும் இல்லைங்க. நம்ம பஸ்ஸுக்கோ இல்லை ட்ரெயினுக்கோ போகிறோம் இல்லையா, சிங்கப்பெருமாள் கோவிலை நோக்கி போகிறோம் இல்லையா, அந்த போகக்கூடிய வழியில் தான் ஊருக்குள்ளே இந்த கச்சபேஸ்வரர் கோவில் இருக்குது. சுந்தரரால் பாடல் பெற்ற சிவஸ்தலம் கச்சபேஸ்வரர். எதனால் இவரை கச்சபேஸ்வரர்னு சொல்கிறாங்க? கச்சபம் அப்படிங்கிறது ஆமை. ஒரு ஆமைக்கு அருள் பாலிக்கிறதுனால தான் இவர் கச்சபேஸ்வரராக நம்மளுக்கு காட்சி தராரு. அதாவது திருமால் கூர்ம அவதாரம், கூர்ம அவதாரம்ங்கிறது ஆமையோடைய அவதாரம் தான். கூர்ம அவதாரம் எடுத்து திருப்பார்கடலை கடையும் பொழுது, அதாவது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைவாங்க இல்லையா, மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி அப்படிங்கிற பாம்பை கயிறாக்கி தான் பார்க்கடலை கடைவாங்க. அந்த சமயத்தில் அந்த மந்தார மலை இருக்கு இல்லையா, அது அழிந்து போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமால் கூர்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு நினைப்பார். அதே சமயம் கூர்ம அவதாரம் எடுத்து அவருடைய அந்த முதுகுக்கு மேலே அந்த மந்தார மலையை தாங்கணும் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு. அதனால் சிவபெருமானை நோக்கி ஆமை வடிவம் எடுத்து சிவபெருமானை நோக்கி தவம் புரிகிறாரு. எதற்காக அப்படின்னா, அந்த மந்தார மலையை என்னுடைய முதுகுக்கு மேலே தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி திருமால் வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஸ்தலம்தான். இதனால் சிவபெருமான் ஆமை உருவத்தில் இருக்கக்கூடிய திருமாலுக்கு அருள் புரியறாரு. ஆமை வடிவத்தில் இருக்கக்கூடிய திருமாலுக்கு சிவபெருமானே அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் தான் இந்த கச்சபேஸ்வரர் கோவில்.
இன்னொரு சிறப்பம்சம், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் இந்த ஸ்தலத்தில் தனி சன்னதி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விருந்திட்ட ஈஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடையும் இங்கே சிவபெருமான் அழைக்கப்படுறாரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கழுக்குன்றத்திலிருந்து காஞ்சிபுரத்தை நோக்கி போகும் பொழுது இந்த திருக்கச்சூருக்கு வராரு. அப்போது அவர் வரும்பொழுதே மிகுந்த கொடிய பசியோடு தான் இந்த திருக்கச்சூருக்கு வராரு. இங்கே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் அவர் இளைப்பாறவும் ஆரம்பிக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்த சிவபெருமான் என்ன செய்கிறாரு, அவருடைய அடியாருக்காக ஒரு அந்தணர் வடிவத்தில் வராரு. அந்தணர் வடிவத்தில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட சொல்கிறாரு, உங்களுடைய பசியை நான் போக்குறேன், உங்களுக்கான உணவை நான் கொண்டு வர வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துலையே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே மாதிரி அந்தணர் வடிவத்திலேயே அந்த திருக்கச்சூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக போயிட்டு உணவை பிச்சையாக கேட்டு வாங்கிட்டு வராரு. இதனால தான் அவரை இறந்திட்ட ஈஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் வாங்கிட்டு வந்த உணவை அவருடைய கையாலேயே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பரிமாறவும் செய்கிறாரு. அதனால தான் அவரை விருந்திட்ட ஈஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடு அழைக்கிறோம். உண்மையான அன்பும் பக்தியும் இருந்தால் சிவபெருமானே நேரடியாக வந்து நம்மளுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறதே இந்த கதையில் புரியுது. சுந்தரர் இந்த திருக்கச்சூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை குறித்து முதுவாய் ஓரி கதற அப்படிங்கிற பதிகத்தை பாடியிருப்பார். இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் கூர்ம தீர்த்தம். அதாவது திருமால் கூர்ம அவதாரம் எடுக்கும் பொழுது இந்த தீர்த்தத்தை உருவாக்கி இருப்பார். இந்த கூர்ம தீர்த்தத்தில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய கச்சபேஸ்வரரை வழிபாடு செய்தாலும் தீர்க்க முடியாத வியாதி எதுவாக இருந்தாலும் தீரும். இந்த கச்சபேஸ்வரர் கோவிலில் பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழாவும் தேரோட்டமும் நடக்குங்க. நம்ம இப்போ கச்சபேஸ்வரரையும் அஞ்சனாட்சி அம்மையையும் வழிபாடு செஞ்சுட்டு வெளியில் வந்தாச்சுங்க. அதே மாதிரி நீங்களும் இந்த கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா முதல்ல இந்த கச்சபேஸ்வரரை வந்து வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறமா மருந்தீஸ்வரர் மலைக்கோவிலுக்கு போகலாம். நம்ம ஏற்கனவே மருந்தீஸ்வரர் மலைக்கோவிலேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால மீதம் இருக்கக்கூடியதும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தானே, நம்ம நடந்தே போயிடலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் நடந்தே போயிட்டோம். ரிட்டர்ன் போகும்பொழுது ஆட்டோவில் போகலை, ஏன்னா போகும்பொழுது எங்களுக்கு எந்த ஆட்டோவும் கிடைக்கல. ஆனால் இந்த மெயின் ரோட்டில் நடந்துலாம் வர மாதிரி இருந்தால் இங்கே கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 4 ரோடு இருக்கிற மாதிரி இருக்கா. இங்கே கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். நடந்துலாம் வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஃபஸ்ட் டைம் வரவங்க ஆட்டோலேயே போயிடுறது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இந்த மாதிரி பழமையான கோவில்கள் உங்கள் ஊர்லேயும் இருக்கா? ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களை பற்றி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.